பஷூர், நம்ம மாடியில் ரொம்ப நாளாக பழுத்துக்கிட்டு இருந்த பப்ளி மாஸு பழுத்து கீழே விழுந்துடுச்சு. தெரியுதுங்களா? இவர் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தார். இப்போ இங்கே கீழே வந்துருக்காரு. இது இப்போ நம்ம நல்லா பழுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ஆர்கானிக் முறையில் நம்ம பயிர் வச்சதுனால இது தானாகவே பழுத்து கீழே விழுந்துருக்கு. தெரியுதுங்களா? நெல் திரட்சியாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்செலாம் வேறு இருக்குது. இது பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த பக்கம் பிஞ்சாக இருக்குது. இதை நம்ம அரிஞ்சு இல்லை உரித்து சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம சாப்பிட்றப்ப வீடியோ போடுறேன். இப்போ இதை நம்ம அரிஞ்சு சாப்பிட போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பார்படன் செரி வேறு பழுத்துருக்கு. இது வருங்க, அங்கேருந்து காட்டுறேன். தெரியுதுங்களா? இப்போ நம்ம போய் அதை பறித்து சாப்பிட போகிறோம். இப்போ அந்த பார்படன் செடியை நம்ம பறிக்க போகிறோம். அப்படியே இருங்க. தெரியுதுங்களா பழம்? இப்போ பறிங்க. அந்த பழத்தை காட்டுங்க. கையில் தூக்கி காட்டுங்க. அப்படி சிங்கிள் பீஸா. இன்னும் லைட்டாக கீழே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்க. இன்னும் மேலே இந்த சைடில் வாங்க. தெரியுதுங்களா? இப்போ சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். பழம் எப்படி புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா? அது என்ன புளிப்பும் இனிப்புமா சொல்கிறீங்க? நல்லா இருக்கு டேஸ்ட்டு. இதில் பார்த்தோன்னா முருங்கைக்காய் தான் நம்ம மரத்தில் ஹைலைட்டு. இது வந்து விதை மூலமாக உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு 100 வருஷத்து முருங்கை மரத்து விதைன்னு சொல்லியிருப்பேன். அது இப்போ நடுவில் 2 முறை பூ பூத்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா காய் கட்டி. இந்த காயோட என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் வந்து செவப்பாக இருக்குது. தெரியுதுங்களா? இந்த காய் எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா செவப்பாக தான் இருக்குது. நான் பிஞ்சு விடக்குள்ள கூட பார்த்தேன், அது செவப்பாக இருந்துச்சு. சரி, முத்தனத்துக்கு அப்புறம் சிவப்பாகிடும், சரி பச்சையாகும் அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் அது சிவப்பாகிற மாதிரி இது பச்சையாகிற மாதிரியே தெரில. தெரியுதுங்களா? இல்லை எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா, அந்த மரமே பார்த்தீங்கன்னா அந்த கீரையோட தண்டு பார்த்தீங்கன்னா சிவப்பாக தான் இருக்கும். இங்கே காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த கீரையோட தண்டு பார்த்தீங்கன்னா மற்ற கீரையை பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். ஆனால் இதில் சிவப்பாக இருக்குது. ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணன்ற கிராமத்தில் தான் இதெல்லாம் விதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் வந்து பெரியாண்டூர் கோயில் சம்திங். அந்த பக்கம் ஏதோ போகக்குள்ள அதை பார்த்தேன். அதனால் அதை பறிச்சுட்டு வந்தேன். சரி, பொறுக்கிட்டு வந்தேன். எல்லாம் ஒரு 10 விதைக்கிட்ட பொறுக்கிட்டு வந்தேன். அந்த கோயிலில் திட்டுவாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் நான் போய் அந்த விதையை எடுத்துகிட்டு வந்தேன். இதில் பாருங்கள், பார்படன் செடி வந்து நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. நல்லா கொத்தாக பிஞ்சு வச்சுருக்காரு. நிறையா பூ வச்சுருக்காங்க. இந்தாண்ட ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுதுங்களா? இதில் ஒன்று இன்னொரு செங்காய் ஒன்று இருக்குது. பார்படன் செடியில் இங்கே ஒரு செங்காய் இருக்குது. அதை பாருங்கள். இது ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு. எல்லாம் நிறையா பூ வச்சுருக்கு. இதை வச்சு ஒரு வருஷம் ஆகுது, ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பார்படன் செடி வச்சு அந்த மாதிரி 1 வருஷம் ஆயிடுச்சு. போன தடவை பூ வச்சுது, ஆனால் அலோவ் பண்ணல நான் காய் வைக்க. இது வந்து முல்சீத்தா. இது ஒரு 5 பூக்கிட்ட பூத்து அதுவே கீழே விழுந்துருச்சு. இந்த செடி வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேறி வருது. தெரியுதுங்களா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தமாக ஆகுது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக காய வைக்கணும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு நம்ம எம்எஸ் கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இது நம்ம வாழை மரம்.
இது நம்ம வேர்ப்பதியம் போட்ட லெமன்.